வரலாறு காணாத மேட்ச் இன்று நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு எதிரான T20 உலகக்கோப்பையில் நடந்த அதிசயம். நொடிக்கு நொடி பரபரப்பு. இதுவரை இந்தியா பாகிஸ்தான் மோதிய போட்டிகளில் நடக்காத விசித்திரம். அதாவது நடந்து வரும் T20 உலகக்கோப்பை தொடரில் இன்றைய தினம்தான் இந்த ஒட்டுமொத்த உலகக்கோப்பை தொடரின் முக்கியமான மேட்ச் என்றே சொல்லலாங்க. ஏனென்றால் இன்றைய போட்டியில் இந்திய அணியும் பாகிஸ்தான் அணியும் மோதியிருந்தது. இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது எந்த அளவுக்கு இருந்திருக்கும் என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை. அந்தளவுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தொடங்கிய இந்த போட்டி தொடங்கி டாஸை வென்ற பாகிஸ்தான் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது. அப்படியாக பந்து வீச்சை தேர்வு செய்து பந்து வீசத் தொடங்கிய பாகிஸ்தான் அணி போட்டியின் முதல் ஓவரிலேயே இந்திய அணிக்கு பயங்கர அதிர்ச்சி கொடுத்தது. அவங்க முதல் ஓவரிலேயே இந்திய அணியின் அதிரடி மன்னன் அபிஷேக் சர்மா ரன்கள் ஏதும் எடுக்காமல் முட்ட ரன்னில் விக்கெட்டை இழந்தார். இந்த ஒரு சம்பவம் என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக அமைந்துவிட்டது. ஏனென்றால் தற்போது T20 கிரிக்கெட் வரலாற்றில் உலக அளவில் நம்பர் 1 பேட்ஸ்மேன் என்றால் அது அபிஷேக் சர்மா மட்டும்தான். அப்படி உலக அளவில் நம்பர் 1 பேட்ஸ்மேனையே இந்த போட்டியில் ரன் ஏதும் எடுக்க விடாமல் பாகிஸ்தான் அணி வீழ்த்தி இருந்தது. இதனால் இந்த ஒரு சம்பவம் இந்திய அணிக்கு நெகட்டிவாகவும் பாகிஸ்தான் அணிக்கு மிகப்பெரிய பலமாகவும் மாறியது. அதுவும் இந்த போட்டி தொடங்கும் போதே அபிஷேக் சர்மா விளையாடுவாரா மாட்டாரா என்ற எதிர்பார்ப்பும் இருந்தது. ஏனென்றால் கடந்த போட்டிகளில் அபிஷேக் சர்மா பங்கேற்கவில்லை. உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த போட்டியில் அபிஷேக் சர்மா பங்கேற்கவில்லை. இந்த நிலையில்தான் இந்த போட்டி தொடங்குவதற்கு முன்பே பாகிஸ்தான் கேப்டனிடம் அபிஷேக் சர்மா இன்று பங்கு பெறுவது பற்றி கேள்வி கேட்டபோது கண்டிப்பாக அபிஷேக் சர்மா இன்று களமிறங்க வேண்டும், அப்படி களமிறங்கினால்தான் திறமையான அணிக்கு எதிரான எங்களது திறமையை காட்ட முடியும் என்று பாகிஸ்தான் கேப்டனே இந்திய அணிக்கு சவால் விடும்படி இப்படி பேசியிருந்தார். அந்தளவுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில்தான் இன்றைய போட்டியில் அபிஷேக் சர்மா களமிறங்கினார். ஆனால் முதல் ஓவரிலேயே விக்கெட்டை பறிகொடுத்த அந்த சம்பவம் இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக மாறியது. ஆனாலும் கூட அந்த ஒரு ஏமாற்றம் என்பது ஒரு சில வினாடிகள் கூட இந்திய ரசிகர்களுக்கு நிற்கவில்லை. திடீரென இந்திய ரசிகர்கள் கொண்டாடும்படி மாறியது போட்டியின் சூழல். ஏனென்றால் அபிஷேக் சர்மா அவுட் ஆனாலும் கூட அபிஷேக் சர்மாவுக்கும் சேர்த்து மாத்து நம்ம இசான் கிசான் அதிரடியில் பின்னி பெடல் எடுத்து விட்டார். இப்படி ஒரு அதிரடியை இதுவரையிலும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வரலாற்றில் பார்த்திருக்கவே மாட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்தளவுக்கு முதல் ஓவரிலேயே ஒரு விக்கெட்டை இழந்த போதும் கூட நம்முடைய இசான் கிசான் அதிரடியில் கலட்டுன்னு கலட்டி விட்டு விட்டார். பின்னர் ஒரு கட்டத்தில் அதிரடியாக விளையாடி வந்த இசான் கிசான் 40 பந்துகளை எதிர்கொண்டு அதில் 10 பவுண்டரிகள் மற்றும் 3 சிக்சர்கள் என விளாசி 77 ரன்கள் வரை குவிக்க அந்த சமயத்தில் இசான் கிசான் விக்கெட்டை இழந்தார். ஒருவேளை இசான் கிசான் மட்டும் விக்கெட்டை இழக்காமல் தொடர்ச்சியாக விளையாடி இருந்தால் இன்றைய போட்டியில் இந்திய அணி 400 ரன்களை கூட எளிதாக தொட்டிருக்கும். அந்தளவுக்கு கொடூரமான அதிரடியை காட்டி வந்தார் இசான் கிசான். அந்த சமயத்தில் இசான் கிசானின் விக்கெட்டை கூட பாகிஸ்தான் பவுலர்கள் கொண்டாடவில்லை. அந்தளவுக்கு தேவையான டேமேஜை ஏற்கனவே பாகிஸ்தான் அணிக்கு இசான் கிசான் அவுட் ஆவதற்கு முன்பே தரமாக செய்துவிட்டார். அதனால்தான் இசான் கிசானின் விக்கெட்டை கூட பாகிஸ்தான் வீரர்கள் ஒருவர் கூட கொண்டாடவில்லை. பின்னர் இசான் கிசானின் இந்த அதிரடியை மற்ற இந்திய பேட்ஸ்மேன்களும் அப்படியே தொடர்வார்கள் என்று எதிர்பார்த்த போது அடுத்த அதிர்ச்சி இந்தியாவுக்கு காத்திருந்தது. ஏனென்றால் இசான் கிசானை தவிர்த்து இந்த போட்டியில் மற்ற இந்திய பேட்ஸ்மேன்கள் யாரும் சொல்லும்படியாக விளையாடவில்லை. இசான் கிசானுக்கு பிறகு திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, சிவம் தூபே, ரிங்கு சிங், அக்சர் பட்டேல் என இப்படி மிகப்பெரிய பேட்டிங் வரிசை இருந்தாலும் கூட இவர்களில் யாருமே சொல்லும்படியாக அதிக ரன்களை எடுக்கவில்லை. ஏனென்றால் திலக் வர்மா 24 பந்துகளை எதிர்கொண்டு வெறும் 25 ரன்கள் தான் எடுத்திருந்தார். இதுதான் இந்திய அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக மாறியது. ஏனென்றால் அதிகமான பந்துகளை எதிர்கொண்டு குறைந்த ரன்களை எடுத்து இந்திய அணிக்கு நெருக்கடியை ஏற்படுத்தினார் திலக் வர்மா. இவரை தொடர்ந்து சூரியகுமார் யாதவ் 32 ரன்களில் விக்கெட்டை இழக்க இவருக்கு பிறகு களமிறங்கிய ஹார்திக் பாண்டியா இவர் எதிர்கொண்ட முதல் பந்தையே சிக்ஸர் அடிக்க ஆசைப்பட்டு கோல்டன் டக் அவுட் ஆகி வெளியேறினார். அதற்கு பிறகு சிவம் தூபே ஓரளவுக்கு சிறப்பாக விளையாடினாலும் 27 ரன்கள் மட்டுமே தான் இவர் எடுத்திருந்தார். இவரை தொடர்ந்து ரிங்கு சிங் 11 ரன்கள் எடுத்திருந்தார்.
அக்சர் பட்டேலோ இவர் எதிர்கொண்ட கடைசி ஒரு பந்தை சிக்ஸர் அடிக்க முயன்று இவரும் ரன்கள் ஏதும் எடுக்காமல் விக்கெட்டை இழந்துவிட்டார். இதன் காரணமாக எங்கேயோ போக வேண்டிய இந்திய அணியின் ஸ்கோர் என்பது 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன்கள் மட்டுமே தான் எடுக்க முடிந்தது. இந்த இலக்கு என்பது ஓரளவுக்கு நல்ல இலக்கு என்று சொன்னாலும் கூட பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் இந்த இலக்கை எளிதாக எட்டிவிடும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. அதன் பிறகு அத்தகைய எதிர்பார்ப்பில் இந்த இலக்கை நோக்கி களமிறங்கிய பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது என்று தெரியாமல் சேசிங் செய்ய களமிறங்கி இருந்தது பாகிஸ்தான் அணி. ஏனென்றால் இந்த போட்டியில் சேசிங் செய்ய களமிறங்கிய பாகிஸ்தான் அணியோ முதல் 2 ஓவர்களிலேயே 3 விக்கெட்டுகளை இழந்தது. இந்த ஒரு சம்பவத்தை பாகிஸ்தான் அணி எதிர்பார்த்திருக்கவே மாட்டார்கள். ஏனென்றால் பாகிஸ்தான் அணி சேசிங் செய்ய களமிறங்கி முதல் ஓவரிலேயே நம்ம ஹார்திக் பாண்டியா பந்து வீச, அப்படி வீசிய இவர் பாகிஸ்தான் அணியின் தற்போதைய அதிரடி பேட்ஸ்மேன் ஃபர்கான் என்ற பேட்ஸ்மேனின் விக்கெட்டை வீழ்த்தி முதல் ஓவரை மெய்டனாக வீழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து 2வது ஓவரை வீச வந்த நம்ம ஜாஸ்பிரீத் பும்ரா அந்த ஓவரில் ஷாயிப் அயூப் மற்றும் பாகிஸ்தான் கேப்டன் சல்மா ஆகா என்ற இருவரையும் விக்கெட்டை வீழ்த்தி வெவிலி அணிக்கு அனுப்பி வைத்தார். ஆகவே போட்டியின் முதல் 2 ஓவர்களிலேயே இந்த போட்டியின் ரிசல்ட் என்பது தெரிந்துவிட்டது. அதற்கு காரணம், இனிமேல் இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணியால் வெற்றி பெற முடியவே முடியாது என்பது அப்போதே தெரிந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த போட்டி நடைபெறும் பிச்சில் 170 ரன்களுக்கு மேல் முதலில் பேட்டிங் செய்யும் அணி எடுத்துவிட்டால் அந்த இலக்கை சேசிங் செய்யும் அணி வெற்றி பெறுவது மிகவும் கடினமாகும். ஆனாலும் கூட இந்த போட்டியில் முதல் பாதியில் நன்றாக விளையாடிய இந்திய அணி கடைசி பாதியில் மொத்தமாக விக்கெட்டுகளை இழந்ததால் தான் பாகிஸ்தான் அணியாலும் இந்த போட்டியில் எளிதாக சேசிங் செய்துவிட முடியும் என்று முதல் பாதியில் தோன்றியது. ஆனால் போட்டியின் முதல் 2 ஓவர்களிலேயே பாகிஸ்தான் அணி அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகளை இழந்ததால் இந்திய அணியின் வெற்றி என்பது அங்கேயே ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது. அதற்கு பிறகு பாகிஸ்தான் அணியில் பாபர் அசாமும் வெறும் 5 ரன்களில் விக்கெட்டை இழக்க, அப்போது பாகிஸ்தான் அணியின் தோல்வி என்பது 100% உறுதியாகிவிட்டது. அதற்கு காரணம், இலக்கு என்பது கொஞ்சம் அதிகமாக இருந்ததாலும் அதே சமயம் ஆரம்பத்திலேயே அதிக விக்கெட்டுகளை இழந்ததாலும் இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணி போராடி தோல்வியடைந்தது. இந்த ஒரு தோல்வி என்பது பாகிஸ்தான் அணிக்கு மீண்டும் வரலாற்று தோல்வியாக மாறியிருக்கிறது. ஏனென்றால் உலகக்கோப்பை தொடர் என்று எடுத்துக்கொண்டாலே கிரிக்கெட் தொடங்கிய காலத்திலிருந்து இதுவரை நடைபெற்ற ஒட்டுமொத்த உலகக்கோப்பை தொடர்களிலும் ஒரே ஒரு முறைதான் இந்திய அணியை பாகிஸ்தான் அணி வீழ்த்தியிருக்கிறது. மற்றபடி அனைத்து உலகக்கோப்பை போட்டிகளிலும் இந்திய அணிதான் பாகிஸ்தான் அணியை வீழ்த்தியிருக்கிறது. ஆகவே அந்த ஒரு சாதனை இந்த போட்டியிலும் தொடர்ந்து வருகிறது. மேலும் இந்திய அணியின் இந்த வெற்றி மூலமாக இந்தியா பாகிஸ்தான் அணிகள் பங்கேற்றிருக்கும் ஏ பிரிவில் புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்தை பிடித்திருக்கிறது இந்திய அணி. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியின் இந்த ஒரு மாபெரும் உலக சாதனை வெற்றியை பற்றியும் குறிப்பாக இந்த போட்டியில் நம்ம இஷான் கிஷானின் அதிரடி ஆட்டத்தை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.